ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பேங்க் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த பேங்க் ஜாப் நோட்டிபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்பிஐ பேங்க். இவங்க டெடிகேட்டடா ஃப்ரெஷர்ஸ்க்குன்னே ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு ஃப்ரெஷர்ஸ்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் ஃப்ரெஷர்ஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1500 பிளஸ் அப்படிங்கறத அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 65,000 அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 4th of October அப்படிங்கறத அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம கேஸ்ட் வைஸ் வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்து ஆல்ரெடி ஏதாவது சர்டிபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ அது என்னென்ன சர்டிபிகேஷன் அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம். இந்த சர்டிபிகேஷன் நீங்க காலேஜ் படிக்கும் போது வாங்கியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதணும்னா எங்க போய் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னோம்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்க்கு பேமெண்ட் எவ்வளவு பண்ணணும், என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதுல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, நம்ம ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப், ஆர்ஆர்பி ஜாப் அது பத்தின டீடைல்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் செக்ஷனை கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கேஸ்ட் வைஸ் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு, எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் தான். ஃப்ரெஷர்ஸ் எந்த ரோல் எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் மேனேஜர் ரோல் எடுக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1497, பேக்லாக் வேகன்சி 14 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா நார்மலா என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்ப நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் இந்த டேட் படி பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% இருந்தாலே போதும் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்சிஏ, எம்எஸ்சி, எம்டெக் இவங்க படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிபிகேஷன்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா எந்த ஸ்கில்லுமே வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான், பட் இதுக்கு ஒர்க் பண்றதுக்கு எந்த ஸ்பெசிபிக் ஸ்கில்லுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டெவலப்பர் ஆனா என்னென்ன சர்டிபிகேஷன், கிளவுட் ஆப்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன சர்டிபிகேஷன், நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன சர்டிபிகேஷன் அப்படிங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப சேலரி டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சேலரி டீடைல்ஸ்ல பேசிக் சேலரி 48,480 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எப்படியும் நம்ம அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தனோம்னா 65,000 பிளஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நபி மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மும்பை லொகேஷன் மட்டும் கிடையாது. நீங்க எந்த லொகேஷன்ல இருந்து வேணா நீங்க ஒர்க் பண்ணலாம். மேபி நீங்க எந்த லொகேஷன்ல போஸ்டிங் போடுறாங்களோ அந்த லொகேஷன்ல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரொபேஷன் பீரியட் ஆல்ரெடி எல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கு இருக்கிற மாதிரி 1 year ப்ரொபேஷன் பீரியட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் மேனேஜர் ரோலுக்கு அப்படிங்கறதை கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம்
செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, இந்த சிஸ்டம் அசிஸ்டன்ஸ் மேனேஜர் சிஸ்டம் போஸ்டிங்க்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் இன்டராக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்க்கு நீங்க எங்கெங்கெல்லாம் போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரி, சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த லொகேஷன் எல்லாம் போயிட்டு நீங்க ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்க்கு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்க்கு ஜெனரல் ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் நாலேஜ், ஜெனரல் ஐடி நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் ஐடி நாலேஜ் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ்க்குள்ள வரும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, மார்க்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, அண்ட் 10 டைம் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, இதுக்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ நீங்க தப்பா எழுதினாலும் நெகட்டிவ் மார்க் இல்ல அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் பேட்டர்ன் என்னன்னா, ரிட்டன் டெஸ்ட் 70%, என்டிஎல் வந்து 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்ஃப்ரா சப்போர்ட், நெட்வொர்க்கிங், கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. நீங்க வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க் நீங்க வேணும்னா நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 750 rupees வந்து நீங்க பே பண்ணணும். இது வந்து யாருன்னா வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பே பண்ணணும். ஜெனரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு ஸ்மால் அப்டேட். நீங்க ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா வந்து ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.